பன்னீரை நல்லா துருவிட்டு அதில் கிரேவி பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ரெண்டு இல்லை 3 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், பொடிசா வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு, 6 இல்லை 7 பச்சை மிளகாய், மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிட்டு 4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. பதினஞ்சு செகண்ட்ஸ் வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கணும். பாதி தேங்காயிலிருந்து 2 தடவை பால் எடுத்துட்டு முதல்ல எடுத்த பாலை வச்சுட்டு 2வது எடுத்த பாலை இப்போது சேர்க்கணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கால் கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், 1 நிமிஷம் கொதிக்க விடணும். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நல்ல திக்காயிரும். இப்போது 350 கிராம் பன்னீர் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 1/2 கப்பு தண்ணியும் முதல்ல எடுத்து வச்ச தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவு அதையும் இதோட சேர்த்துக்கணும். மூடி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது எந்த ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.